கோபத்தோட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுனா அது சிக்கல்ல கொண்டு போய் தான் நிறுத்தும். நீங்க இப்ப நட்ராஜ் கிட்ட பேசாம வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். உங்க கோவம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நிதானமா வந்து விசாரிச்சுக்கலாம். என் கோபம் தீரணும்னா அவன் சாகணும். அவன் செத்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட போய் விசாரிக்கிறத? நான் நடராஜ் கிட்ட பேசாம திரும்பிட்டேன். ஆனா அமைதியா திரும்பல. ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய லேசா ஊதி பத்த வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒரு சாதாரண மரணத்தை சந்தேகப்பட வச்சிருக்கேன். செத்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட டாக்டர் தப்பான ஊசி போட்டதுனால கூட செத்து இருக்கலான்னு கொளுத்தி விட்டு வந்திருக்கேன். இது கொஞ்ச நேரம் எரியிற நெருப்பு தான். ஆனா நான் இதை அணைவிட போறதில்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நடராஜோட நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அவனை பைத்தியமாக்க போது. நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவன்தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்க போறான். அவன் படுற அவஸ்தையில தினமும் ஒரு தடவையாத பிரியாக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு அவன் மனசுக்குள்ள அழணும். ஒரு நாள் தாங்க முடியாம அந்த உண்மையை வெளியே சொல்லணும். அது வரைக்கும் நான் அவனை விட போறதில்ல. மாமா, நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறவனால செய்ய முடியாத. அவன் யோசிக்கிறதை நிறுத்திப்பான். சரியோ தப்போ முதலடியை எடுத்து வச்சிடணும். நான் எடுத்து வச்சிட்டேன். அவனை பழி வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் அக்காவும் சேர்ந்து வாழ்றது முக்கியம் மாமா. டிரைவர், வண்டி எடு போலாம். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. நான் என்ன பத்தி யோசிக்கல, பிரியோவை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். மாமா, நான் என்ன சொல்ல வரேனா, இத பாரு, இங்க நின்னுட்டு எதையும் பேச வேண்டாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கார்ல ஏறு. மாமா, நீங்க எது செஞ்சாலும் தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு செய்யுங்க. முதல்ல நீ கார்ல ஏறு. வா. டாக்டர், பிரச்சனையை பெருசாக்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? நீங்க என் மேல கோவப்படாதீங்க. நான் உங்களை காப்பாத்தணும்னு தான் பாக்குறேன். செத்து போனவனை வச்சுக்கிட்டு உயிரோட இருக்கான்னு சொல்லி டிராமா பண்ணது பெரிய தப்பு. நான் அந்த தப்பை பண்ணலன்னா ரஞ்சித்தோட ஒய்ஃப் வந்த உடனே செத்து போயிருப்பா. வேற எதுவும் புதுசா நடந்திருக்காது. அனாவசியமா என்னால 2 உயிர் போயிருக்கு. அதுக்கெல்லாம் நாம காரணம் இல்ல. அதெல்லாம் அவங்கவங்க தலையெழுத்து. இப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்க பொண்ணு வந்து பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. டாக்டர், நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க. என்னால முடியாது. ஓகே, நீங்க சும்மா பக்கத்துல வந்து நில்லுங்க டாக்டர். மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர், வாங்க. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நாம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அவங்க போலீஸ்க்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் டாக்டர், வாங்க.
சரிம்மா, அந்த டாக்டர் எங்க? உள்ள இருக்காங்க, வாங்க. நீங்க தான் எங்க சீஃப் டாக்டரா? எஸ். உங்க மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும். சார், அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிங்க. மேடம், உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாமே. எதுக்காக போலீஸ்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இப்போ என்ன நடந்து போச்சு? எங்க அப்பாவை கொன்னுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவை கொன்னுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எதுக்காக அவர் கொல்லணும்? அவர் என் ஃப்ரெண்டுங்க. உங்க அஜாக்கிரதையால கூட அவர் இறந்திருக்கலாம். நீங்க அதை மூடி மறைக்கிறீங்க. இத பாருங்க, உங்க அப்பா இங்க அட்மிட் ஆனதுலேருந்து நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கேயே தான் இருக்கேன். அவருக்கு ஏற்கனவே 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. இந்த தடவை நான் எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை என்னால காப்பாற்ற முடியல. ஆஸ் எ டாக்டரா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். ஆஸ் எ ஃப்ரெண்டா உங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கோ அதே அளவு துக்கம் எனக்கும் இருக்கு. சரி, நீங்க ஏதோ ஒரு எமோஷன்ல போலீஸ் வரலாம் போயிட்டீங்க. அதை நான் தப்பா எடுத்துக்கல. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க. நீ என்னம்மா சொல்ற? என்னால கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது. என் டவுட் இன்னும் கிளியர் ஆகல. முதல் நாள் நைட் ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மேடம், உங்க அம்மா வந்து பாக்கும்போது உங்க அப்பா உயிரோட தான் இருந்தாரு. உயிரோட இருந்தாருன்னா அவரோட எங்க அம்மாவோ இல்ல மத்த ஆளுங்களோ பேசினாங்களா? ஐசியூல மயக்கமா இருந்தவர் காட்டி உயிரோட இருக்காருன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சார், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் மேலயும் இந்த ஹாஸ்பிடல் மேலயும் சந்தேகமா இருக்கு. முதல்ல 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க. அப்பதான் உண்மை வெளியில வரும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உள்ள நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உள்ள இருக்கிற மத்த பேஷண்ட்ஸ் ஆவது உயிர் பழக்கட்டும் இன்ஸ்பெக்டர். எல்லாரையும் வேற ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்டு இந்த ஹாஸ்பிடல் மூடி சீல் வைங்க. இருங்கம்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா எப்படி? உங்க சௌரியத்துக்காக இந்த ஹாஸ்பிடல்ல மூடி சீல் வைக்க முடியாது. அந்த அதிகாரமும் எனக்கு இல்ல. ப்ளீஸ் எங்களோட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க. அவரே இதுக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? எதுவா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்க. அவர் ஒரு டாக்டர், கிரிமினல் கிடையாது. இவங்க எந்த ஆதாரமும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எங்க டாக்டர் மேல எந்த தப்பும் இல்ல. as per ரூல் நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லாம இவரை அரெஸ்ட் பண்ணவும் கூடாது, ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போக கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் மூலமா நாங்க உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம். ஏமா, இப்படி ஆளாளுக்கு ரூல்ஸ் பேசிட்டு இருந்தா நாங்க என்னமா பண்றது? யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க அப்பாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்கய்யா. ஓகே சார். சார், இத பாருமா, ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இவரை விசாரிக்கலாம். சார், அப்ப இவரை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். அதுல உங்க அப்பா எப்படி இறந்திருக்காருன்னு தெரிஞ்சிரும். டாக்டர் மேல தப்பு இருந்தா அவர் மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணாதம்மா, வாமா. அம்மா, என்னடி? நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அக்கா எங்க? மாப்பிள்ள கூட வெளியே போயிருக்கா, அப்ப வந்துருவா. மாமா இங்க வந்தாரா? இல்ல, கார் அனுப்பிச்சாரு, போயிருக்கா. சரி, நான் கிளம்புறேன். மொபைல் மிஸ் பண்ணிட்டேன். மா, ஏய், நீ இன்னும் கிளாஸுக்கு போல? செல்போனை மறந்து வச்சுட்டேன், எடுக்கலான்னு வந்தேன். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? நான் எங்கேயும் போலையே. அந்த கையில பைய, இந்த கையில வீட்டு சாவி, எங்கேயும் போலன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது? ஆமா, அந்த பையில என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல. இல்லையேமா, நீ சொல்றதும் செய்யறதும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்கு.
ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ அந்த பைய மறைக்கிற? நான் மறைக்கலடி, சும்மா கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, நீ இந்த பையில என்ன இருக்குன்னு சொல்லு. ரேஷன் கார்டுடி. 20 கிலோ இலவச அரிசி வாங்க போறியா? கொண்டா. ஏய் ஏய் ஏய், அது ரேஷன் கார்டு தாண்டி. ஏய் ஏய், ரேஷன் கார்டு தாண்டி. பாரு. என்னம்மா இது? அது அர்ச்சனாவோட ஜாதகம்டி. உனக்கு இன்னும் அந்த பைத்தியம் தெரியலையா? ஏற்கனவே நீ 2 ஜோசியர்கிட்ட காமிச்சிட்ட. உன் பேச்சை கேட்டு பரிகாரமும் பண்ணியாச்சு. இன்னும் ஏன் ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க? மனசு இன்னும் சமாதானம் ஆக மாட்டேங்குதுடி. இந்த தடவை மட்டும் உன் மனசு சமாதானம் ஆயிடுச்சா? அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு முதல்ல நீ நினைமா, எல்லாம் சரியா போயிடும். நீ ஒவ்வொரு ஜோசியரா பார்த்துட்டு போயிட்டே இருந்தீனா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லதான் செய்வாங்க. இல்லடி, இவர் கும்பகோணத்து ஜோசியரா, ஜாதகத்தை பார்த்து கரெக்டா சொல்லிடுவாராம். நான் உன்னை ஏதாவது சொல்லிட்டு போறேன். மரியாதை ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா செய்யு. என்ன திரும்பவும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன அர்ச்சனா, நீ மாப்பிள்ளை கூட வெளியில போறேன்னு சொன்ன? உன் மாப்பிளைய நம்பி ஒரு இடத்துக்கு போக முடியுமா? ஏதோ அர்ஜென்ட் கேஸா, நாளைக்கு போலான்னு என்ன திருப்பி அனுப்பிட்டாரு. என்னடி இது கையில? குடு குடுறி. என்னோட ஜாதகம் இது எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? நான் எடுத்துட்டு வரலக்கா. அம்மா தான் என் ரூம்ல கொண்டு வந்து போட்டாங்க. அதான் பத்திரமா வெயின்னு எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்க வந்த. நீ குடுக்கா. அம்மா அத வாங்கி உள்ள வை. குடி, பத்திரமா வைமா. அம்மா, ஜாதகத்தை பார்த்தா எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லிடுவாங்கல்ல? அக்கா, இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே உனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சிடும். ஆனா அது சட்டப்படி தப்பு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா தானே தப்பு, ஜாதகத்தை பார்த்தா என்ன தப்பு? என்னக்கா, நீயும் ஜாதகத்தெல்லாம் நம்புறியா? ஒரு நல்ல ஜோசியர்னா நம்ம லைஃப்ல நடக்க போற விஷயத்தெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு தெரியுமா? உனக்கு சந்தேகமா இருந்தா இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பாப்போம். அவரு எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு கரெக்டா சொல்லிடுவாரு. அக்கா, அது அவர் என்ன சொல்றது, நானே சொல்லுவேன். அப்படியா? ஆமாக்கா, உனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கும். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி பொம்பளை புள்ள பிறக்கலனா ஆம்பளை புள்ள பிறக்கும். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நான் என்னமோ நீ சீரியஸா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா, இப்ப என் ஜாதகத்தை பார்த்த உடனே எனக்கு யாராவது ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி கேட்கணும் போல தோணுது. யாராவது ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி கேட்கணும் போல தோணுது. போலாமா? என்னம்மா சைலண்டா இருக்க? போலாண்டி. ஆனா இன்னைக்கு வேண்டாம். ஏமா? இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்துல ஜாதகம் பார்க்க கூடாதான். ஓ, அப்படியா? ஆமா, நம்ம இன்னொரு நாள் ஜாதகம் பார்த்துக்கலாம். நான் இதை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். நீ கிளாஸுக்கு போலியா? கிளாஸுக்கு தான் போறேன். மொபைல் உள்ள வச்சுட்டேன். அம்மா, எங்க அப்பாவை கொன்னுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
உங்க அஜாக்கிரதையால கூட அவர் இறந்திருக்கலாம். நீங்க அதை மூடி மறைக்கிறீங்க. முதல் நாள் நைட் ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. உள்ள இருக்கிற மத்த பேஷண்ட்ஸ் ஆவது உயிர் பழக்கட்டும் இன்ஸ்பெக்டர். எல்லாரையும் வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் மூடி சீல் வைங்க. நான் தான் டாக்டர். ரஞ்சித் பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போயாச்சு. ஏதாவது சொல்லி போஸ்ட்மார்ட்டத்தை தடுத்திருக்கலாம் டாக்டர். நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதுவும் இல்லாம நான் எது சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்கிற நிலைமையில இல்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அந்த ரஞ்சித் எப்படி செத்தான்னு தெரிஞ்சிடும் டாக்டர். நீங்க போட்ட இன்ஜெக்ஷன் பத்தியும் ரிப்போர்ட்ல வந்துடும். அது எனக்கு தெரியும். ஆனா வேற வழியில என்ன பண்றது? பிரச்சனை நம்ம கையை மீறி போயிடுச்சு. இனிமே பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. மெடிக்கல் கவுன்சில்ல இனிமே நீங்க டாக்டர் தொழிலை பார்க்க கூடாதுன்னு தடை போட்டுடுவாங்க.